பவுல் சொல்கிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வேதாகமத்தை குறித்து என்னை கவர்ந்த விஷயம் என்னவென்றால், இது மிகவும் நடைமுறைக்குரியதாக இருக்கிறது. இது மிகவும் எளிமையானது. இது மிஞ்சின ஆவிக்குரியதாக இல்லை. அந்த பயன்பாடு எங்கிருந்து தொடங்குகிறது? அது நம்முடைய சரீரத்திலிருந்து தொடங்குகிறது. தேவன் நம்மிடத்தில் கேட்கும் முதல் விஷயம் என்னவென்றால், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே. சரி, சரீரம் அவ்வளவு முக்கியமானதல்ல, உண்மையில் ஆத்துமா தான் மிக முக்கியமானது என்று நினைத்தேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் மிகவும் நடைமுறைக்குரியவர். பாருங்கள், மேஜையின் மேல் ஒரு கிளாஸ் தண்ணீர் இருக்கிறது. நான் உங்களிடம் தயவு செய்து அந்த கிளாஸை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னால், அதில் எனக்கு என்ன கிடைக்கிறது? அந்த பாத்திரத்தையும் அதற்குள் இருக்கிறதையும் நான் பெறுகிறேன். அந்த கிளாஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி எனக்கு தண்ணீர் கொடுக்க முடியும்? அதைத்தான் தேவன் உங்களுக்கு சொல்கிறார். அவருக்கு பாத்திரம், அதாவது சரீரமும் அதில் உள்ளவையும் தேவைப்படுகிறது. உண்மையில் நீங்கள் பாத்திரத்தை கொடுக்காவிட்டால் அதில் உள்ளவைகளை கொடுக்க முடியாது. அதனால் தேவன் உங்களை, அதாவது பாத்திரத்தையும் அதில் உள்ளவற்றையும் விரும்புகிறார். தேவன் அதை ஜீவ பலியாக இருக்கும்படி சொல்கிறார். அதற்கு என்ன அர்த்தம்? இது பழைய ஏற்பாட்டு பலிகளுடன் வேறுபடுத்தப்படுகிறது. தேவன் சொல்கிறார், பழைய ஏற்பாட்டு பலியை போலவே என்னுடைய பலிபீடத்தில் உன் சரீரம் முழுமையுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் எவ்வளவு எளிமையானவர் என்று பார்த்தீர்களா? அவர், உன் சரீரம் தான் எனக்கு வேண்டும், உன் சரீரம் என்னிடத்தில் இருந்தால் நீயே என்னிடத்தில் இருப்பாய் என்று சொல்கிறார். உங்கள் சரீரத்தை தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கும் பொழுது அது பரிசுத்தமாகிறது, அது சுத்திகரிக்கப்பட்டது, அது தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது. ஆனால் அது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செயலாகும். நடைமுறை ரீதியாக அதன் அர்த்தம் என்ன? அதாவது தேவன் உங்களை அனுப்பும் எந்த இடத்திற்கும் நீங்கள் செல்வதாகும். உங்களுடைய அனைத்து தீர்மானங்களையும் தேவனிடத்தில் விட்டுவிட வேண்டும். நீங்கள் உங்கள் சரீரத்தை அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு, தேவனே, இதோ இருக்கிறேன், நீர் விரும்புவதையும் உமக்கு பிரியமானதையும் என் சரீரத்தில் செய்யும் என்று சொல்வதாகும். அதுவே உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதாகும். பின்னர் அதன் விளைவானது மனதில் தொடர்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் அடுத்த வசனமாகிய 2வது வசனத்தில் பவுல் இதை சொல்கிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது அது விசித்திரமாக தோன்றினாலும் உங்கள் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க தொடங்குவீர்கள். உங்கள் மனம் புதிதாகிறதாக தேவன் சொல்லுகிறார். அதன் பிறகு உங்கள் மனம் புதிதாகிற போது நீங்கள் பகுத்தறிந்து தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்களே கண்டறிவீர்கள். மேலும் தேவனுடைய சித்தத்தை விவரிக்க 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இவை அனைத்தும் அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. அது நன்மையாகவும் பிரியமாகவும் பரிபூர்ணமாகவும் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அதில் முன்னேற்றம் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை கண்டறிய தொடங்கும் போது அது நன்மையாக இருக்கிறதை கண்டறிவீர்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் நன்மையானதே விரும்புகிறார். தீமையானதை ஒருபோதும் விரும்ப மாட்டார். நீங்கள் அதற்கு மேல் சென்றால் அது பிரியமானதாக இருக்கிறதை கண்டறிவீர்கள். அதுதான் நீங்கள் உண்மையில் விரும்புவதும் கூட. பின்னர் நீங்கள் முழுமையான புரிந்து கொள்வதற்குள் வரும்பொழுது அது பரிபூர்ணமாகவும் இருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் உங்கள் நன்மைக்காக ஏற்பாடு செய்யப்படாதது எதுவும் இல்லை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மனம் புதிதாகிற போதுதான் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். தேவன் உள்ளிருந்து செயல்படுகிறார். அவர், நான் உன்னுடைய மனதை மாற்ற தொடங்கும் போது நீயே மாறிவிடுவாய், உங்கள் முழு வாழ்க்கையும் முறையும் மாறும், மேலும் என்னுடைய சித்தத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும், அது நன்மையாகவும் பிரியமாகவும் பரிபூர்ணமாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போது தேவன் ஏன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய மனது புதுப்பிக்கப்பட்ட பின்புதான் அவர் வெளிப்படுத்த முடியும் என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். தேவன் நம்முடைய மனதில் இந்த மாற்றத்தை ஏற்படுவதற்கு முன்பு
நம்முடைய பழைய மாம்ச இயல்புடைய மனம் தேவனுடைய சித்தத்தை பெறக்கூடிய ஒன்றாக இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பவுல் இதை சொல்கிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமாக போர் செய்யும் மனமானது தேவனுடைய சித்தத்தின் வெளிப்பாட்டை பெற முடியாது என்பது தெளிவாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன். உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டத்தின் முழுமையை நீங்கள் உண்மையிலேயே கண்டறிய போகிறீர்கள் என்றால் அந்த பழைய ஆத்தும வாழ்க்கையை விட்டுவிட நான் ஆயத்தமா? அந்த பழைய வழிகளில் நான் விரும்புகிறேன், நான் நினைக்கிறேன், நான் உணர்கிறேன் போன்று சிந்திப்பதை நிறுத்த நான் ஆயத்தமா? தேவன் என்னுடைய மனதை புதிதாக்குகிறதின் மூலம் என்னை உள்ளிருந்து மாற்ற நான் அனுமதிக்க ஆயத்தமா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். அதுவே நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவாகும்.